வணக்கம், நான் உங்கள் சந்தோஷ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பெர்முடா ட்ரையாங்கலா அப்படின்னா என்னடான்னு கேட்டிங்கன்னா, அது மிஸ்டீரியஸில் நம்ம மிஸ்டீரியஸ் ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரியான ஹிஸ்ட்ரிஸ்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். அந்த பிளேலிஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணலாங்க. அதில் இதுதான் ஃபஸ்ட் எபிசோடானு பார்த்தீங்கன்னா இல்லை, ஏற்கனவே 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். அதையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவும் மிஸ்டீரியஸ் மாதிரி தான் இருக்கும். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேருங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா பெர்முடா ட்ரையாங்கல் பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடலில் இருக்குங்க. அட்லாண்டிக் பெருங்கடல் பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா பக்கத்தில் இருக்குது. கடல் இருக்குங்க. அந்த கடலில் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கல் ஷேப்பில், அதாவது பார்த்தீங்கன்னா மியாமி, பெர்முடா, அப்புறம் இன்னொரு 3 பிளேஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி ஃபோட்டோ இங்கே போடுறாங்க. 3 பிளேஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் பார்த்தீங்கன்னா உள்ள ரேடியோ சிக்னல் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கப்பல்லாம் போச்சுன்னா, நிறைய கப்பல் ஃப்ளைட்ஸ்லாம் போய் காணாமல் போயிருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா மியாமியை பார்த்தீங்கன்னா, மியாமி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு பிக்கஸ்ட்டு சிட்டின்னு சொல்லலாம். இந்த வேர்ல்டில் பிக்கஸ்ட்டு சிட்டியில் அதுவும் ஒரு சிட்டி தான். அது பக்கத்தில் இந்த மாதிரி ஃப்ளைட்ஸ்லாம் எப்படி போய் இந்த ஃப்ளைட்ஸு அதுக்கப்புறம் இந்த போட்ஸ்லாம் காணாமல் போகிறதுனால நிறையா பேர்த்து இன்ட்ரெஸ்ட் இழுத்துருக்கு. மிஸ்டரியாக இருக்கிற ஒரு பிளேஸுங்க. இங்கே வந்து இன்னும் நிறையா சொல்கிறாங்க. இந்த காந்த ஈர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மேக்னெட் இதனால பார்த்தீங்கன்னா நிறையா கப்பல்ஸ் பார்த்திங்கன்னா தண்ணியில் முழுகிருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஃப்ளைட்ஸ்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த நேவிகேட்டர்ஸ்லாம் இருப்பாங்களே, அந்த நேவிகேட்டர்ஸ் அவங்களாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா கப்பல் எங்கே போகுதுன்னு தெரியல, ரேடியோ சிக்னல்ஸே வர்றதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பிஸ்ட் கூட அங்கே போய் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. முடிஞ்ச அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறாங்க. ஓகே, மிஸ்டர் பிஸ்ட் சேனலில் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா பெர்முடா ட்ரையாங்கல் பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸால் ஒரு இருக்கும் அப்படின்னு ஒரு சைடு நிறைய டாபிக்ஸ் சொல்கிறாங்க. பெர்முடாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நிறையா டாபிக்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் எடுத்துனா ஒவ்வொன்றும் வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த காந்த ஈர்ப்பு, மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் இருக்காங்க, அங்கே ஏலியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மர்மெட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கடல் கன்னி அவங்களாம் பார்த்திங்கன்னா மர்மெட்ஸ்லாம் அங்கே இருக்காங்க. அங்கே கப்பல் ஏதாவது போனால் அவங்க பார்த்திங்கன்னா நிப்பாட்டி இழுத்துட்டு போயிடுறாங்க கடலுக்குள்ளே அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. எல்லாம் பார்த்திங்கன்னா தியரிஸ் தாங்க. தியரிஸ்னால் அதாவது ரூமர்ஸ் சொல்லாங்க. ரூமர்ஸ் எல்லாமே நிறையா பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட யோசனைகள் சிந்தனைகள் எல்லாம் அந்த மாதிரி இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இன்னும் சயின்டிஃபிக்காக பார்த்திங்கன்னா எதுவும் ப்ரூவ் பண்ணப்படல. அங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்க்க போகிறோம். அங்கே பார்த்திங்கன்னா 1945 பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளைட் 19 அப்படின்ற ஃப்ளைட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள முழுகுது. அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்ட விஷயங்கள் அதுவும் ஒன்றுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூஎஸ்ஆர் சைக்ளோப்ஸ் அப்படின்னு ஒரு 1918 பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா டிஸ்டாக் ஆகுது. அதுவும் காணாமல் போகுதுங்க. இந்தமாரி கோட்பாடெல்லாம் நிறையா வைக்கிறாங்க. இந்தமாரி இஷ்யூஸ் இருக்குது அந்த சைடு பெர்முடா ட்ரையாங்கல். அதனால் ஃப்ளைட்டு போட்ஸ் எல்லாம் அந்த சைடு போவேணாம். அதை பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டில் எல்லா இடத்தையும் நம்ம போய் மனிதர் ஹியூமன்ஸாக நம்ம போய் எல்லாத்தையும் சர்ச் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா அதாவது நான் நிறையா பார்த்தீங்கன்னா அதாவது அந்த வேர்ட்ஸ் நான் நிறையா யூஸ் பண்ணுறேன். அது முடிஞ்ச அளவு குறைஞ்சிக்க பார்க்குறேங்க. ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா அது சொல்லி தாங்க வரல. ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது பெர்முடா ட்ரையாங்கல் பார்த்தீங்கன்னா மியாமி பக்கம் இருக்குது. அது ஒரு மோஸ்ட் ஃபாஸ்டிங் ரன்னிங் ஆஃப் அப்படி சொல்லலாம். மோஸ்ட் ஃபாஸ்ட்டான இருக்க சிட்டிஸ் பக்கத்தில் இருக்குது. அது யூஎஸ்ஏ அமெரிக்கா கிட்டே இருக்குது. பிரேசில் ஒரு சைடு போனோம்னா அந்த சைடு தான் ஃப்ளைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டேக் ஆஃப் ஆனோம்னா அந்த சைடு போனால் ஈஸியாக இருக்கும். ஆனாலும் பார்த்திங்கன்னா போனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அதாவது பார்த்திங்கன்னா சைக்ளோன்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு தியரியில் பார்த்திங்கன்னா சைக்ளோன்ஸ் ஒவ்வொரு தியரியாக பார்க்கலாம். தியரி நம்பர் 1 பார்க்கலாங்க. அதாவது பார்த்திங்கன்னா சைக்ளோன்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா இந்த பெரிய புயல்லாம் இருக்குது பார்த்திங்களாங்க, அதெல்லாம் இப்போ ஒரு புயல் வருதுன்னா 10 புயலுக்கு ஈக்குவலான சைக்ளோன்ஸ், அதாவது புயல் மாரி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ரெண்டாவது தியரி பார்த்திங்கன்னா கப்பல் நேவிகேட்டர்ஸ்லாம் இருப்பாங்களாங்க. அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு சவுத் வெஸ்ட் ஈஸ்ட் நார்த் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகும். அதுக்கப்புறம் எங்கே இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சில நேவிகேட்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. அதை பார்த்திங்கன்னா இப்போது நிறையா கப்பல்ஸ் அங்கே லாஸஸ் ஆகுது. எல்லா கப்பலும் போகிற கப்பல் எல்லா கப்பலும் வர்றதில்ல. அப்படிலாம் எல்லா கப்பல்கள்லாம் எதுவும் ஆகிறதில்ல. ஏதாவது சில ரேர்ஸான கப்பல்ஸ் அது பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஒரு இடத்துல கப்பல்லாம் காணாமல் போச்சுன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஏதாவது அங்கே ஏதோ ஒன்று இருக்குது. அதனால தான் கப்பல் எப்போ போனாலும் ஏதாவது ஒரு கப்பலுக்கு எதாவது ஆகுது, ஏதாவது ஒரு ஃப்ளைட்டுக்கு எதாவது ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவது தியரி பார்த்திங்கன்னா ஏலியன்ஸ் அங்கே இருக்காங்க அப்படின்னு ஒரு தியரி இருக்குங்க. ஏலியன்ஸ் பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு பார்த்திங்கன்னா ஏலியன்ஸ் தெரியும் அப்படின்னு இன்னொரு ஸ்டோரி இருக்குது. அதையும் நம்ம மேக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏலியன்ஸ் வந்து அங்கே இருக்காங்க. அது அந்த பெர்முடா ட்ரையாங்கல்குள்ளே தான் அவங்களோட போட் ஷிப்லாம் கடலுக்குள்ளே
கடலுக்குள்ளே இருக்குது. அது பார்த்திங்கன்னா மனிதர்களால் பார்க்கும்போது அந்த கப்பல்ஸு அந்த ஃப்ளைட்ஸ்லாம் அவங்க அழிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. இப்போதே பார்த்திங்கன்னா எதுவுமே ப்ரூவ் பண்ணப்படலை. அங்கே என்ன நடக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணப்படல. ப்ரூவ் பண்ணால் அதுக்கும் இன்னொரு வீடியோ போடலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4th தியரிங்க. 4வது தியரி லாஸ்ட்டு தியரி. அதாவது பார்த்தீங்கன்னா மெர்மைட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா கடல் கன்னி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த கடலில் வாழ்கிறதா அப்படின்னு வாழ்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கப்பல்லாம் போகும்போது அவங்க கப்பலில் போயிட்டு இருக்கும்போது என்னடா ஒரு பொண்ணு மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்து அவங்க கப்பலை ஓட்டிகிட்டு போகும்போது அவங்கள நிப்பாட்டி அவங்ககிட்ட இருக்க பொருட்கள்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு தியரி இருக்குங்க. உங்களுக்கு எந்த தியரி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பெல் பட்டனை தட்டி விட்டால் தாங்க வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்தமாரி மிஸ்டீரியஸான ஸ்டோரிஸ் நம்ம நிறையா பண்ண போகிறோம். அதனால் மிஸ்டீரியஸ் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் உங்கள் SStark.